அரசு செயல்படுத்தப்படுகிற ஒரு திட்டமாக சூழலை உருவாக்குவதற்காக முடிவெடுப்பது என்று வரும்போது காட்சி எதிர்த்து பேசி திரு ஸ்ரீதரன், மீனவர் பிரச்சனையில முதலமைச்சர் ஜெயலலிதா எழுதியிருக்கக்கூடிய இந்த கடிதம், இன்றைக்கு ஒரு கடிதம் எழுதியிருக்கிறார். ஏராளமான கடிதத்தை முன்னாடி மன்மோகன் சிங் அரசுக்கு எழுதினாங்க, மோடி அரசுக்கு எழுதிட்டு இருக்காங்க. அந்த வகையில மோடி அரசு வந்த பிறகு எழுதின கடிதங்கள்லேயே ரொம்ப ஸ்ட்ராங்கான ஒரு உறுதியான கடிதம்னு இதை சொல்லலாம். அதுல அவங்க சொல்லக்கூடிய கருத்து, நடுக்கடலில் தத்தளிக்கக்கூடிய மீனவர்களை, அந்த படகுக்கு உதவ போகக்கூடிய மீனவர்களையும் கூட எல்லை கடந்துட்டாங்கன்னு சொல்லி கைது செய்து துன்புறுத்துற ஒரு டாக்டிக்ஸ் அவங்க கையாளுறாங்க. இது மாதிரி ஹார்ஷாவும் ரொம்ப துன்புறுத்தக்கூடிய வகையில் அவங்க நடந்து கொள்ற முயற்சிக்கு இந்தியா முற்றுப்புள்ளி வைக்க வேண்டும். இந்திய அரசின் தலைமை இலங்கை அரசின் தலைமையிடம் firm, clear, unequivocal, strong and ambiguous message, உறுதியான, திடமான, தெளிவான, சந்தேகத்துக்கு இடமற்ற, கராரான, ஐயந்திரிவர இலங்கை அரசுக்கு இந்தியா சொல்லணும்னு முதலமைச்சர் ஜெயலலிதா சொல்றாங்க. அப்படி சொல்லலையா இதுவரையிலும்? அதாவது நரேந்திர மோடி அவருடைய பதவியேற்புக்கு மறுநாளே ராஜபக்சேவுடைய சந்திக்கும் பொழுது நீங்க சொன்ன எல்லாத்தையும் ஓரளவுக்கு அழுத்தம் திருத்தமா சொல்லியிருக்காரு. நரேந்திர மோடி சொன்னார் என்றது இலங்கையில ராஜபக்சே அவருடைய அந்த இலங்கையில பத்திரிகைகள்லாம் ராஜபக்சேவை கண்டித்து எழுதுற அளவுக்கு அவர் கண்டித்து தான் பேசியிருக்கிறார் மோடி என்பதை அவருடைய நிலையிலே தெளிவா இருக்காருன்றது ஒண்ணு உறுதி. ரெண்டாவது, நீங்க இந்த கச்சத்தீவு விஷயத்துல பிஜேபியினுடைய நிலைப்பாடு கச்சத்தீவு மீட்கெடுக்கணும்னு சொல்றதோட இல்ல, இந்த இன்டர்நேஷனல் வாட்டரே கிடையாது. அது இந்தியாவுக்கும் இலங்கைக்கும் இடைப்பட்ட கடல் பகுதி, பாரம்பரியமான மீன்பிடி கடல் மீன் பிடிக்கிற உரிமை இந்திய மீனவருக்கு நிச்சயமாக இருக்கிறது. அதை வலியுறுத்துவதற்காக தான் எங்களுடைய மோடி அரசு அமைந்த உடனே ராஜபக்சேக்கு இப்படியான உறுதியான, திடமான, சந்தேகத்துக்கு இடமற்ற, கராரான செய்தி சொல்லப்பட்டு விட்டது. மீனவர் பிரச்சனையில இப்படி நடந்து கொள்ளக்கூடாது அப்படின்னு பாஜக முன்வைக்கிற வாதம் ஒப்புக்கொள்ளக்கூடியதா இருக்கா? அது என்ன வெளிப்படையா நிரூபணம் ஆகல. இவங்க பேசட்டும். முதல்ல இவங்க நீதிமன்றத்தில் ஒரு வாக்குமூலத்தை தாக்கல் பண்ணணும். அடுத்தபடியா உச்ச நீதிமன்றத்தில் அந்த விசாரணை வரும் பொழுது மத்திய அரசு இப்ப ஐயா சொன்னார் இல்லையா, செட்டில்டு இஷ்யூன்னு சொன்னாங்க இல்லையா, அந்த மாதிரி ஏற்கனவே இருந்த அரசு சொல்லுச்சு. இவங்க என்ன சொல்லணும் அப்படின்னா, நோ, அந்த கச்சத்தீவுன்றது இந்தியாவுடைய ப்ராப்பர்ட்டி, எனவே அது பற்றி இந்த இது செட்டில்டு இஷ்யூ கிடையாது, இந்த ஒப்பந்தமே தவறானது, இது எங்களுடைய மீனவர்களுடைய பாரம்பரிய மீன்பிடி உரிமையை பாதிக்கிறது. இவங்க ஒரு வாக்குமூலம் கொடுக்கணும். கொடுத்ததுக்கு பிறகுதான் இவங்க உறுதியான ஒரு நிலைப்பாட்டுக்கு வந்திருக்கிறாங்க பாஜக அரசுன்னு நம்ம ஏற்றுக்கொள்ள முடியும். இல்ல, அதுக்காக தான் இப்ப இந்த மீனவர் பிரச்சனைக்காக மீனவருடைய பிரதிநிதிகள் எல்லாம் கூப்பிட்டு 65 பேரை ஒரு சீரியஸ் டிஸ்கஷன் நடத்தி இருக்கோம். அவர்களே சொல்லி இருக்கிற விஷயம், கடந்த 30-40 ஆண்டுகளாக யாருமே இதை பத்தி ஒரு முயற்சியை கூட எடுக்கல இந்த மத்தியில் இருந்த அரசு. இப்ப நீங்க எடுத்திருக்கீங்கன்னு சொல்லி மீனவர் சங்கத்தில் சேர்ந்து 65 பிரதிநிதிகளே சொல்லியிருக்காங்க. அப்ப ஜெயலலிதா ஏன் இந்த மாதிரி எழுதுறாங்க? ஜெயலலிதா எழுதியிருக்காங்க. இதற்கு முன்னாடி நடந்த அனைவரும் 24 மணி நேரத்தில் விடுவிக்கப்பட்டிருக்காங்க. இந்த 100 நாள்ல முன்னாடி நடந்ததெல்லாம் வேற, கொலை பண்ணப்பட்டாங்க. அவங்க கை கால இன்னைக்கு கூட ராமேஸ்வரத்துல கை இல்லாம கால் இல்லாம எத்தனை மீனவர்கள் இருக்கிறார் என்பதை நேரடியா போய் பார்த்தா தெரியும். ஸ்ரீதர் அவர்கள் சொன்ன ஒரு விடயத்தை நான் ஆமோதிக்கிறேன். தமிழ்நாடு பாரதிய ஜனதா கட்சியை சேர்ந்த தலைவர்கள், அமைச்சர் பொன் ராதாகிருஷ்ணன் உட்பட இவர்கள் எல்லாம் சுஷ்மா ஸ்வராஜை சந்தித்து பேசிய போது தமிழ்நாட்டினுடைய உரிமை, தமிழ் மீனவர்களுடைய இந்த உரிமையை பற்றி வலிமையாக வலியுறுத்தி உள்ளார்கள் என்பதை நானும் அறிவேன். சரி, அவங்க அதுக்கு என்ன ரியாக்ட் பண்ணாங்கன்னு நீங்க எதாவது அறிவீங்களா? இல்ல, முடிவு எடுக்கிறேன்னு சொல்லியிருக்காங்க. அவங்க நிச்சயமாக தமிழர்களுக்காக, இந்திய தமிழனுடைய நலனுக்காக, மீனவர்களுடைய நலனுக்காக நிச்சயமாக முடிவெடுக்கிறேன் என்பதை சுஷ்மா ஸ்வராஜ் உறுதியளித்திருக்காங்க. முடிவெடுக்க வேண்டிய காலம் வந்துருச்சுன்னு ஜெயலலிதா அழுத்தம் திருத்தமா சொல்லியிருக்காங்கன்றதை விட்டுட்டு அடுத்த கட்டத்துக்கு போலாம். இந்த போர் குற்றம் தொடர்பாக திரு சத்யமூர்த்தி இவர் சொல்லியிருக்கூடிய கருத்து, ராஜபக்சே ஏற்கனவே சொன்ன கருத்து அப்படின்னு சொன்னாலும் ஐநா விசாரணையை ஏற்க மாட்டோம், அதை ஒப்புக்கொள்ள மாட்டோம் அப்படின்னு அவர் சொன்ன கருத்துல அவர் மீண்டும் உறுதிபட சொல்லியிருக்கிறார். அதுல அவர் சொல்ற இன்னொரு பொடி வச்சு பேசக்கூடியதா எனக்கு படுறது, இந்தியா இப்படி ஒரு விசாரணையை ஒத்துக்கொள்ளல, எங்களை கேட்கறது மாதிரி நாளைக்கு காஷ்மீர்ல இப்படி ஒரு ஐநா விசாரணை வேண்டும், மனித உரிமை மீறல், போர் குற்றங்கள் இது தொடர்பாக விசாரணைன்னு சொன்னா இந்தியாவும் ஒத்துக்காது, நாங்களும் ஒத்துக்க மாட்டோம், இதை சர்வதேசமயமாக்குறத அனுமதிக்க மாட்டோம்னு சொல்றார். இந்தியாவை காஷ்மீரை ஏன் ஒரு உதாரணம் காட்டணும், ஐநாவுக்கு ஒத்துழைக்க மாட்டோம்னு அவர் சொல்றதுக்கு இந்தியா ஏன் ஆதரவு தெரிவிக்கணும்? உதாரணத்துக்கு அவர் காஷ்மீரை பற்றி பேசியிருக்க கூடாது. அது அரசியல் ரீதியாகவும் சரி, ராஜ்ய ரீதியாகவும் சரி, அது இந்திய பிரச்சனை. இந்தியா என்ன முடிவு எடுக்க போறாங்க, இந்தியாவிற்கு எந்த காலகட்டத்தில் இது போன்ற ஒரு பிரச்சனை தோன்றுகிறது என்பதை எல்லாம் யூகித்து அனாவசியமாக இது குறித்து பேசக்கூடாது. இன்னொன்று, நம்ம முன்னாடி பேசுகிற மாதிரி சாவர்னிட்டி இஷ்யூவில் தான் இந்தியா ஓப்பனாகவே பண்ணிது. ஏன்னா அதில் வெளிப்படையாக இந்தியா மார்ச் மாதம் ஜெனிவாவில் நடந்த
மனித உரிமை கழக வாக்களிப்பிலேயே என்டைய ரெசல்யூஷனை பாய்காட் பண்ணும்போது, அப்சைன் பண்ணும்போது, பேரா 10க்கு அந்த சாவர்னிட்டி இஷ்யூ வந்து இந்தியா ஓப்பனாகவே ஓட்டு எதிர்த்து தான் ஓட்டு போட்டாங்க. ஸோ அந்த இந்தியா சாவர்னிட்டியில் இன்டர்நேஷனலைசேஷன் ஆஃப் சாவர்னிட்டி இருக்கக்கூடாதுங்கிறதுல தெளிவாக இருக்காங்க. இந்தியா அது காஷ்மீர் பிரச்சனையோடனோ இல்லை வேறொரு இந்தியாவின் வேறொரு பகுதியை கொடுத்த பிரச்சனையை குறித்து மனதில் வைத்துக் கொண்டு இருந்திருக்கலாம். ஆனால் இந்தியா அந்த முடிவு எடுத்திருக்கு. திருப்தியாக இதுல வந்து சுப்பிரமணிய சாமி அவர்கள் அங்க போனப்ப சொன்னது, தமிழ்நாட்டினுடைய அழுத்தத்தை இனி இந்தியா சந்திக்காது, இந்திய அரசு இந்திய நலன் சார்ந்து ஒரு முடிவை எடுக்கும், தமிழ்நாடு வந்து இலங்கை பிரச்சனையில தன்னுடைய முடிவை எடுக்காதுன்னு சொன்ன அந்த பின்புலத்திலிருந்து இவர் சொல்லக்கூடிய இப்ப சொல்ற கருத்து காஷ்மீரை இழுத்து சொல்றதுன்றது, அவர் இந்திய அரசுக்கு செய்தி சொல்றாரா? நீங்க இந்த செய்தி நிலையில தான் உறுதியா இருக்கணும்னு சொல்ல வராரா? அவர் ஏற்கனவே இந்திய அரசினுடைய நிலைப்பாடு மன்மோகன் சிங் காலத்திலும் ராஜபக்சே இவர் மோடி காலத்திலும் ஒரே நிலை தொடர்கிறது என்பது அவருக்கு மிக நன்றாக தெரியும். இந்தியாவுக்கு அவர் சொல்லிக் கொடுக்கிறார், நீங்க இதெல்லாம் இப்படி பண்ணீங்கன்னா இதுக்கெல்லாம் ஆதரவு கொடுக்கிற சக்திகளை பார்த்து நீங்க கேளுங்க, காஷ்மீர் விஷயத்தில் இப்படி வந்தா நம்ம என்ன பண்றது. நான் மிக தெளிவா ஒன்றை சொல்ல விரும்புறேன். காஷ்மீர் சிக்கல் என்ற ஒன்றை ஐநாவிற்கு கொண்டு சென்றதே இந்திய அரசாங்கம் தான், பாகிஸ்தான் அரசாங்கமோ காஷ்மீர் மக்களோ அல்ல. காஷ்மீரை இன்டர்நேஷனலைஸ் பண்ணது ஜவஹர்லால் நேரு தான். ஒன்று. இரண்டாவது, ஐநா பொதுச்சபையில் இந்தியா சேர்ந்து ஆதரித்த 2006 வருடத்திய ரெஸ்பான்சிபிலிட்டி டு ப்ரொடெக்ட் R2P என்கிற அந்த கொள்கையின்படி ஒரு அரசு இறைமையின் அடிப்படையில் கூட தன் மக்களுக்கு எதிராக சர்வதேச சட்டங்களை மீறிய போர்க்குற்றங்களை புரியுமானால் தலையிட்டு விசாரிக்கிற உரிமை மற்ற நாடுகளுக்கு சர்வதேச சமூகத்திற்கு உண்டு. காஷ்மீர் தொடர்பாக காஷ்மீர் மக்கள் இப்படி ஒரு கோரிக்கை எழுப்புவார்களானால், நம்ம எழுப்பல, காஷ்மீர் மக்கள் எழுப்புவார்களானால் அது நியாயம். நாங்கள் இன்னைக்கு ஒண்ணு வருத்தப்படுறோம். என்ன வருத்தப்படுறோம்னா 87 91 வரைக்கும் அமைதிப்படை என்ற பெயரில் இந்திய ராணுவம் ஈழத்தமிழர்களுக்கு எதிராக செய்த கொடுமைகளை பற்றி இப்படி ஒரு சர்வதேச விசாரணையை நாங்கள் கோர தவறிவிட்டோம். கோர தவறி இருந்தால் இந்தியா இவ்வளவு துணிச்சலாக இந்த போரிலே போய் தலையிட்டு இவர் சொல்றாருல எங்க போருக்கு உதவி செய்தது இந்தியா, இன்னைக்கு இந்த நிலை வந்திருக்காது. எனவே காஷ்மீர் மக்களுக்காகவும் நாங்க பேச தயாரா இருக்கிறோம், ஈழ மக்களுக்காகவும் பேசுவோம், வடகிழக்கு மக்களுக்காகவும் பேசுவோம். எங்களுக்கு இதுல ஒண்ணு எதுவும் தடையா இல்லை. இதுல இந்தியா குற்றம் பண்ணலன்னா இதுக்கு பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. நான் எந்த போர்க்குற்றம் செய்யலன்னா இது பயப்பட வேண்டிய அவசியம். திரு சத்தியமூர்த்தி, ஐநா மன்றத்துல கடந்த மன்மோகன் சிங் அரசாங்கம் தேர்தல் காலத்தில் இந்த ஐநா விசாரணை என்பதை நாங்க ஒப்புக்கொள்ளல, சர்வதேச விசாரணை ஒப்புக்கொள்ளல அப்படின்னு போட்ட தீர்மானத்துக்கு ஆதரவா எழுப்பின குரலும் வாக்களித்ததும், அதுக்கு அந்த தீர்மானத்தை எதிர்த்து ஐநா விசாரணை ஒப்புக்கொள்ள மாட்டோம்னு எடுத்த நிலை எல்லோரும் அறிந்தது. இதே மாதிரி இந்தியாவினுடைய வெளியுறவு செயலாளர் இப்போ வந்து செய்தி தொடர்பாளர் சொன்ன கருத்தும் கடந்த ஆட்சியில் எடுத்த முடிவைத்தான் நாங்களும் தொடர்கிறோம், இதை நாங்கள் ஒப்புக்கொள்ள மாட்டோம்னு சொல்றாங்க. இந்த முடிவு என்பது சரியான ஒன்றான்னு கேட்கிறேன். இது மத்திய அரசு எடுத்த முடிவு ஒன்று. ரெண்டாவது, நான் முன்னாடி இங்கேயே சொல்லியிருக்கேன் எத்தனையோ முறை, இது மத்தியில் ஆட்சி செய்யக்கூடியது யாராக இருந்தாலும் அந்த கொள்கையில் மாற்றம் இருக்காது. ஏன்னா இந்தியா இந்த பல முறையும் பல இடங்களும் ஒரு நாட்டின் இறையாண்மையை காம்ப்ரமைஸ் பண்ற மாதிரி உள்ள எந்த ரெசல்யூஷனையும் ஆதரிக்க மாட்டோம்னு தான் சொல்லி வந்திருக்காங்க. நீங்க 2012-13 UNHRC இந்திய வாக்களிப்பை பார்த்தா கூட அதுல இலங்கையில் இருந்து அந்த LLRC பேஸ்ட் இந்த ப்ராப் வரும்னு சொன்னதுனால தான் இந்தியா ஆதரித்ததுன்னு அப்பொழுது விளக்கம் அளித்திருந்தார். பாகிஸ்தானுடைய இறையாண்மையை இந்தியா வந்து குறுக்க நின்று பங்களாதேஷ் உருவாக்கும் போது பாகிஸ்தான் இறையாண்மைக்கு ஆதரவாகவா இந்தியா இருந்தது? அந்தந்த காலகட்டத்தில் இருக்கக்கூடிய சூழ்நிலை வைத்து தான் முடிவுகள் எடுக்கப்படுகின்றன. அதுதான் ராஜதந்திரம். ஒரு விஷயத்த சொல்றேன். இந்தியா வந்துட்டு இப்ப இந்த கடைசி அந்த மார்ச் மாதம் நிறைவேற்றப்பட்ட ஐநா மனித உரிமை மன்றத்தில் நிறைவேற்றப்பட்ட அந்த தீர்மானத்தை ஆதரிக்க முடியாததுக்கு சொன்ன ஒற்றை காரணம், எந்த ஒரு நாட்டிற்கு எதிராகவும், குறிப்பா ஒரு நாட்டிற்கு எதிராகவும் இந்த மாதிரி ஒரு இன்ட்ரூசிவ் இன்வெஸ்டிகேஷன், இன்டர்நேஷனல் இன்வெஸ்டிகேஷன் நாங்க அனுமதிக்க மாட்டோம். அது எங்களுடைய காமன் ஸ்டாண்ட். நாங்க எங்களுடைய கேள்வி, நான் தமிழர்களாகிய எங்களுடைய கேள்வி என்ன அப்படின்னம்னா, படுகொலையை பண்ணது யாரு, எங்க நடந்துச்சு? ஒரு இன அழித்தல் என்பது நடக்கக்கூடாது என்பதற்காக தானே The Crime and Punishment for Genocide Convention UN 1948 இலங்கையை கையெழுத்து போட்டிருக்கு, இந்தியாவும் கையெழுத்து போட்டிருக்கு, உலக நாடுகள் அனைத்தும் கையெழுத்து போட்டிருக்கு. அப்போ அதன் அடிப்படையில் நீ எப்படி விசாரணை நடத்தாது இருப்ப? இன்னொன்னு, நீங்க சொல்லக்கூடிய மனித உரிமைன்னு குறைச்சு பேசுறாங்களே, இந்த இன்டர்நேஷனல், அதாவது உலகளாவிய மனித உரிமை
பிரகடனம் இருக்கு இல்லைங்களா, அதுல அப்படியும் கையெழுத்து போட்டிருக்கீங்களே, போர்க்குற்றம் தொடர்பான இதுல கையெழுத்து போட்டிருக்கீங்களே, ரெஸ்பான்சிபிலிட்டி டு ப்ரொடெக்ட் அப்படின்றத ஏத்துக்கிட்டு இருக்கீங்களே, இவ்வளவு கண்ட்ரி ஸ்பெசிபிக்னா என்ன அர்த்தம்? இப்ப போட்டாங்கல்ல இஸ்ரேலுக்கு எதிராக விசாரணை நடத்தணும்னு சொல்லிட்டு இந்தியா பேசி இப்ப ஐநா மனித உரிமை மன்றத்தில் ஆஜரிச்சிருக்க. இஸ் தட் நாட் கண்ட்ரி ஸ்பெசிபிக்? நடந்த குற்றம் தொடர்பான உண்மையை வெளிக்கொறக்கூடிய விசாரணை நீ தடுக்கின்றாய் என்றால் அதற்கு காரணம் இந்த போரில் இந்தியாவினுடைய கைதான் மிக பெரியது என்பதற்காக இந்தியா நடிக்கிறது. இது வேற ஒண்ணும் கிடையாது. அதான் சொல்லியிருக்காரு, உதவி இல்லைன்னா நாங்க வந்து பண்ணிருக்க முடியும். கடந்த கால காங்கிரஸ் அரசு அந்த போரிலே இன அழிப்பிலே மனித உரிமை மீறலான ராஜபக்ஷ அரசுக்கு உதவி செய்தது என்பதை அனைவரும் அறிவோம். அவர்களே சொல்லியிருக்கார், பசில் ராஜபக்ஷ இந்தியாவினுடைய துணை இல்லை என்று சொன்னால் இந்த வெற்றி சாத்தியப்படாது சொல்லியிருக்காரு. அதுல வந்து மாற்று கருத்து இல்ல. மார்ச்ல இருந்த நிலைதான் இப்ப நீடிக்கிறதுன்னு சொல்லியிருக்குமே தவிர, பாரதிய ஜனதா, தமிழக பாரதிய ஜனதா பொறுத்தவரையில் நாம இதற்கு அழுத்தம் கொடுக்கிறோம். நடந்தது இனப்படுகொலை தான், நடந்தது மனித உரிமை மீறல் நடந்திருக்கிறது என்பதற்கு நிச்சயமாக அழுத்தம் கொடுக்கிறோம். ஆனால் ராஜபக்சே காஷ்மீர் விஷயத்துல இந்தியாவுடைய நிலைப்பாடு என்ன, அதெல்லாம் பேசுவதற்கு அவருக்கு எந்த விதமான தார்மீக உரிமையும் அருகதையும் கிடையாது. அவர் நடத்தது அனைத்துமே அட்டூழியம், அது வந்து மனித உரிமை மீறல். நிச்சயமாக தமிழக பாஜக இது விஷயமா குரல் கொடுக்குது, நடக்கணும்னு சொல்லிதான். இல்ல, தமிழக பாஜக ஒன்றும் டெல்லி பாஜக ஒன்றும் அரசு, மத்திய அரசு ஏற்கனவே இருந்த நிலையில தான் இருக்கு. இப்பொழுது புதிய கொள்கை இஸ்ரேலில் வந்து மாற்றி எடுத்துக்கொள்ள, இஸ்ரேல் வந்து அந்த ஐநா சபையில வந்து இஸ்ரேலுக்கு எதிராக நாங்க தீர்மானத்தை கொண்டு வரும்போது ஆதரிச்சிருக்கோம்ல நாங்க. அதனால வரக்கூடிய காலகட்டத்தில் எப்படி எடுக்க போறோம் என்றதை பொறுத்து தான் இருக்கே தவிர, இன்றைக்கு நிலைமை அங்க நடந்தது இனப்படுகொலை தான், மனித உரிமை மீறல் அப்பட்டமாக நடந்தது என்பதை தமிழக பாஜக ஏற்றுக்கொள்கிறது. அதை வந்து கண்டிக்கிறோம். அதற்காக அழுத்தம் கொடுப்பதற்கு தயாரா இருக்கிறோம். இப்ப மார்டி அத்திசாரி தலைமையிலான அந்த சர்வதேச விசாரணை குழு வருவதற்கு இந்தியா விசா வழங்காது அப்படின்னு சொல்லிட்டு தவறான தகவல். ஐநாவுடைய நவி பிள்ளையே கூட இதற்காக இந்தியாவில் போய் விசாரணை பண்ண வேண்டிய அவசியம் இல்லை, இந்தியாவுக்கு நாங்க வர்றோம் என்று விசா கோரியை நாங்க அனுமதி கொடுக்கவே இல்லைன்னு சொல்லியிருக்காரு. அதுல வந்து அடிப்படையே ஆதாரம் இல்லை. நாங்க வந்து அவர்கள் வந்து விசாவே கோரவில்லை என்று அவர் சொன்ன பிறகு அந்த கேள்வி எழல. சத்தியமூர்த்தி, இன்னொரு கேள்வி எழுகிறது. போர்க்குற்றம் தொடர்பான இன்னொரு தமிழ்நாட்டு மக்களையும் சரி, உலக மனசாட்சியை ஒழுக்கிய ஒரு படம் பாலச்சந்திரன் என்ற சிறுவன் இறந்த ஒரு படம். ஒரு 9 வயது சிறுவன் ஒரு ராணுவத்தினுடைய பங்கர்ல இருக்கிற போது இறக்கிறார். ராணுவத்தினுடைய கஸ்டடியில நடந்த ஒரு படுகொலை அப்படின்னு எல்லோரும் சொன்னோம். ஊடகங்கள், சர்வதேச ஊடகங்களும் குற்றம் சாட்டின. அதற்கு ராஜபக்சே சொல்லியிருக்கக்கூடிய கருத்து, இதை பத்தி நாங்க விசாரிச்சுட்டு இருக்கிறோம், யார் சுட்டதுன்னு தெரியல, அப்படி ராணுவம் சுற்றுக்கும்னு நான் நம்பல, ராணுவம் வந்து இந்த காரியத்தை செய்யல. இஃப் இட் இஸ் ட்ரூ ஐ மஸ்ட் நோ, இது உண்மையா இருக்குமானால் எனக்கு அதை பத்தி தெரியணும். ஆனா நாங்க தொடர்ந்து விசாரிச்சுட்டு இருக்கிறோம். இரண்டு தரப்பும் சுட்டு கொண்டிருக்கிற போது யாரை சுட்டாங்கன்னு எப்படி தெரியும், ஒரு பையன் எப்படி செத்து போனான்னு எப்படி தெரியும்னு சொல்றாரு. அவருடைய இந்த சமாதானத்தை நீங்க எப்படி பார்க்கறீங்க? இது சமாதானம்னே நான் பார்க்கல. ஒன்று, அவர் ஒரு ஸ்டேட்மெண்ட் விட்டுருக்காரு, அவருடைய விளக்கம்னு வச்சுக்கல, அவரோட பதில நீங்க எப்படி பார்க்கறீங்க? பதிலும் கூட இல்ல, அவங்க என்னதான் பண்றாங்க பாப்போம், அவங்க ஏதோ இன்வெஸ்டிகேஷன் நடத்துறேங்கிறாங்க, அதுல என்ன வருது பார்ப்போம். UNHRCல இருந்து இன்வெஸ்டிகேஷன் நடக்குது, அவங்க இதை ஸ்பெசிபிக்கா பார்க்க போறாங்களா தெரியும். அப்ப நமக்கு அதோடைய சாட்சியங்கள் வருமே. உதாரணத்துக்கு இப்ப UNHRC ப்ரோப்ல வந்தாலுமே அது இலங்கை அரசோ இந்திய அரசோ ஏத்துக்கிறதோ இல்லையோங்கிறது வேற விஷயம். அதுக்கு உரிய சாட்சியங்கள் கிடைக்கும் என்று நான் நம்புகிறேன். சாட்சியம் யார்கிட்ட வரணும்? விசாரிக்க வேண்டியது அவர்கள் தானே. ராணுவத்தின் கஸ்டடியில நடக்கிறப்ப விசாரிக்கக்கூடியதும் இலங்கை அரசாக இருக்கிறது. குணா, ரெண்டு இஷ்யூஸ் இருக்கு இங்க. ஐ மீன், ரெண்டு இன்வெஸ்டிகேஷன் நடக்குது. ஒன்னு UNHRC இலங்கை அரசோட ஆதரவு இருந்தாலும் இல்லைனாலும் அவங்க தொடர்ந்து நடத்த போறாங்க. அதிலும் சாட்சியங்கள் வரத்தான் செய்யும். விசாரணை முடிவு வரையிலும் காத்திருக்கணும்னு சொல்ற, காத்திருந்து பார்க்கலாம் சொல்ற சத்தியமூர்த்தி அவருடைய கருத்தை நீங்க எப்படி பார்க்கறீங்க? முதல் விஷயம் ஒண்ணு, நீங்க கேள்விக்கு தான் பதில் சொல்ல கருத்து. தளபதி ரமேஷ் படுகொலை ராஜபக்சே சொன்னது என்ன, சாரி சார், ராஜபக்சே சொன்னது என்னதுங்கிறதுக்கு என்னுடைய விளக்கத்தை கேட்டதுக்கு தான் பதில் சொன்னேனே தவிர என்னுடைய கருத்து எதையும் சொல்ல. இசைப்பிரியா படுகொலை, தளபதி ரமேஷ் படுகொலை, பாலச்சந்திரன் படுகொலை, இந்த மூன்றுக்குமே இலங்கை அரசு முதலில் சொன்ன விளக்கம், இந்த படங்கள் வெளிவந்த போது சொன்ன விளக்கம், போர்ல கிராஸ் ஃபயர்ல இவங்க செத்து இருக்கணும், ரெண்டு பக்கம் சண்டை போட்டுக்கிட்ட போது இவங்க செத்து இருக்கணும், மற்றபடி இது எங்களுக்கு தெரியாது என்று சொன்னாங்க. அடுத்து கேலமேக்கரையை வந்து இசைப்பிரியாவை உயிரோடு பிடித்து அழைத்து போவது, மேல துண்டு போர்த்தி அழைத்து போவது, இந்த படத்தை எல்லாம் வெளியிட்டாங்க. அதற்கும் பிறகு இவங்களை உயிரோடு பிடித்து உட்கார வச்சிருக்கிறது, ராணுவ பிடியில வச்சிருக்கிறது, அதையும் வெளியிட்டாங்க.
இவ்வளவும் வெளியிட்டதற்கு பிறகும் இதை யார் சுட்டாங்க தெரியாதுன்னு அவங்க சொல்றாங்க. ரமேஷ் விஷயம் அப்படிதான். பாலச்சந்திரன் முதல்ல சொன்னாங்க கிராஸ் ஃபயர்னாங்க. அதுக்கு பிறகு அவர் இந்த பங்கர்ல உட்கார வச்சுக்கிற படம் வந்துச்சு. தமிழர்களை கண்ணை கட்டி பின்னால கையை கட்டி அம்மனமாக்கி பின்னால் இருந்து சுட்டுக் கொள்ளுகிற காட்சிகள் சித்தரிக்கப்பட்டவை என்று சொன்னார். ஐநாவினுடைய ஜெனோசைட் சம்பந்தப்பட்ட கமிஷனர் அவர் ஃபோரன்சிக் எக்ஸ்பர்ட்ஸ் கிட்ட கொடுத்து இல்லை இது உண்மையில் நடந்ததுதான் என்று அவர் சான்றிதழும் கொடுத்துட்டார். இதையும் கெலன் மெக்கரே வெளியிட்டிருக்கிறார். லண்டன்ல பிரிட்டிஷ் அரசாங்க விதிகளின்படி அந்த ஊடகத்துறையினர் போய் புகார் பண்ணி அங்கேயும் மெக்கரே உண்மைதான் சொல்லிட்டாங்க. இத்தனைக்கு பிறகும் இவர் இப்படி சொல்றாருன்னா உறுதியா குற்றத்தை மறைக்க. கடைசியா ஒண்ணு சொல்றேன், வெளிநாட்டு விசாரணையை ஒத்துக்கொள்ள மாட்டோம், சர்வதேச விசாரணையை ஒத்துக்கொள்ள மாட்டோம், எல்லாமே உள்நாட்டு தான் என்று சொல்றவரு உள்நாட்டு கருவிகளை வச்சு போர் நடத்தல. ரெண்டாவது, இப்ப சர்வதேச விசாரணையை ஏமாற்றுவதற்கு அவர் அமைக்கிற குழுவுக்கும் சர்வதேச வல்லுநர்களை எல்லாம் துணைக்கு அழைச்சிருக்கிறார். அவர் நடத்துறது இன்டர்னல் என்கொயரி கிடையாது, ஊரை ஏமாத்துறதுக்கு ஒரு இதுலயும் இன்டர்நேஷனல் எக்ஸ்பர்ட்ஸ் பல நாட்டுக்காரங்களை கூட்டி வச்சுக்கிட்டு இல்ல நான் எக்ஸ்டர்னல் என்கொயரி ஒத்துக்க மாட்டேன்னா இது தெளிவா ஒன்று தெரிந்து விட்டது. கொலைகாரன் தான் செய்த கொலையை பற்றி தானே விசாரித்து நீதி வழங்குவான் என்று ஏமாந்து இருக்க வேண்டாம். அவ்வளவுதான். இல்ல, ஒரு இடைவேளைக்கு பிறகு பேசலாம். பாலச்சந்திரன் என்கிற அந்த சிறுவனுடைய படம் இன்னமும் நம்முடைய மனங்களை உலுக்கி கொண்டிருக்கிறது. அது அவரை இன்னமும் விசாரித்துக் கொண்டிருக்கிறோம், நாங்கள் செய்யவில்லை அப்படின்ற வாதத்தை அங்க இருக்கக்கூடிய மற்ற ஒரு சர்வதேச சமூகம், அந்த நாட்டு மக்கள் அதை ஒப்புக்கொள்வாங்களான்றதே ஒரு கேள்விக்குறி. நாம் தொடர்ந்து விவாதிக்கலாம். ஒரு சிறிய இடைவேளைக்கு பிறகு நேர்பட பேசு தொடரும். சூழலை உருவாக்குவதற்காக முடிவெடுப்பது என்று வரும்போது ஆட்சி பல